இங்க நம்ம எம்ஜிஆரும் ஜெயாவும் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. அப்ப நம்ம எம்ஜிஆர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே எழுந்து நின்னு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிற நம்ம ஜெயா மட்டும் எழுந்திருக்காம கால் மேல கால் போட்டு புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம எம்ஜிஆர் கூட இருக்கிற ஆரம்பி அவரு பார்த்து முறைக்கிறாரு. நம்ம ஜெயாவோட அம்மாவோ உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா, அவர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவருக்கு எழுந்து நின்னு மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு திமிரா உட்கார்ந்து இருக்குன்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கேக்குற ஜெயாவோ மனசுல மரியாதை இருந்தா போதும், நான் யாருக்கும் இங்க மரியாதை கொடுக்கறதுக்காக வரல, நடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன், அந்த வேலையை மட்டும் நான் பார்த்தா போதும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங்க்கு நம்ம எம்ஜிஆர் வரும்போது நம்ம ஜெயா எம்ஜிஆர் கிட்டையும் பின்னாடி வர எல்லார்கிட்டையுமே வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் வணக்கம் சொல்லாம அந்த ஷூட்டிங்லயே உட்கார்ந்து இருக்கிற நாய் கிட்டனா வணக்கம் சொல்றாங்க. இதனா நம்ம எம்ஜிஆர் பார்த்துட்டு விளையாட்டுத்தனமான பொண்ணா இருக்கும்னு சிரிக்கிறாரு. நம்ம எம்ஜிஆர் சிரிச்சதும் சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஷூட்டிங்ல ஃபைட் சீன் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தருக்கு தெரியாம அடிபட்டுருது. நம்ம எம்ஜிஆரும் ஸ்பாட்லயே வந்து அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, அண்ணனை என்னோட கார்லயே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, அதுக்கான எல்லா செலவையுமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாக்குற ஜெயாக்கும் தன்னையே எரியாம எம்ஜிஆர் மேல மரியாதை வருது. நம்ம எம்ஜிஆர் கூட ஃபர்ஸ்ட் டைமா டூயட் சாங் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா சரியான ரொமான்ஸ் பத்தாதனால கட் சொல்லிட்டு எப்படி நடிக்கணும்னு ஒரு டைம் சொல்றாங்க. ஆனா மறுபடியும் அந்த டேக் ஒழுங்கா வராதனால நம்ம எம்ஜிஆரும் ஜெயா கிட்ட உங்க அம்மா உன்னை எப்படி செல்லமா சொல்லி கூப்பிடுவாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஜெயாவும் அம்முன்னு சொல்றாங்க. அம்மோ நீ என்ன அம்மாவா நினைச்சு ஹக் பண்ணி இந்த டேக் சரியா வரும்னு சொல்றாரு. இவர் சொன்னது மாதிரியே இந்த டேக்கும் சரியா வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே நடிச்ச படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் ஹிட் ஆனனால அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து தான் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசி க்ளோஸா இருக்கிறத இந்த ஆரம்பிங்கிற இவரும் பாத்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஜெயாவும் அவரை வெறுப்பேத்துறதுக்காக ரொம்ப எம்ஜிஆர் கூட க்ளோஸா நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் ராதாங்கிற ஒரு ப்ரொடியூசர் நம்ம எம்ஜிஆர் பாக்குறதுக்காக நம்ம எம்ஜிஆர் வீட்டுக்கே வராரு. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே யாரோ ஷூட் பண்ண சவுண்ட்னா கேக்குது. பார்த்தா இவரு காயப்பட்டு வெளியில வராரு. பார்த்தா நம்ம எம்ஜிஆருக்கு தொண்டையில குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல படுத்திருக்காரு.